வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 மணி செய்திகளை வழங்குபவர் போத்தி ஸ்வர்ணமஹால். இது பரிபூரணத்தின் அடையாளம். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். புதுச்சேரியில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு பேருந்து கட்டணம் உயர்வு. சாதாரண பேருந்தில் 2 ரூபாய் முதல் 4 ரூபாயும், ஏசி பேருந்துகளில் 3 ரூபாய் முதல் 8 ரூபாய் வரையும் அதிகரிப்பு. ஈரோட்டு பாதை 2026 தமிழ்நாட்டுக்கு வழிகாட்டுவதாக அமைய கழக நிர்வாகிகளுக்கு வழிகாட்டுதல்களை வழங்கினேன். இலக்கு 200 ஈரோட்டின் பங்கு இணையற்றதாக இருக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. மாதம் ஒருமுறை மின் கட்டணம் கணக்கெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை பரிசீலிக்கிறேன். ஈரோட்டில் விசைத்தறி தொழிலாளர்களிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. ஈரோடு மாவட்டம் மேட்டுக்கடையில் தறி பட்டறையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு. தொழிலாளர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். நாடாளுமன்றத்தில் நுழைய முயன்ற தன்னை பாஜக எம்பிக்கள் தான் தடுத்து தள்ளியதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. நாடாளுமன்றத்திற்குள் செல்வது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் அனைவரின் உரிமை எனவும் பேச்சு. பாஜக அரசியல் சட்டத்துக்கும் எதிரி, அம்பேத்கருக்கும் எதிரி என ராகுல் காந்தி விளாசல். அம்பேத்கரை அமித்ஷா அவமதித்த சம்பவத்தை திசை திருப்ப தன் மீது பழி போடுவதாக விளக்கம். அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பேசியதை காங்கிரஸ் திரித்து வெளியிட்டதாக கூறும் குற்றச்சாட்டுகள் துளியும் உண்மையில்லை. பாஜக கூறும் குற்றச்சாட்டுகளுக்கு முதலில் ஆதாரம் வழங்க வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் கார்கே பதிலடி. ராகுல் காந்தியின் நற்பெயரை கெடுக்க பாஜக சதி செய்வதாக கார்கே புகார். காங்கிரஸ் எம்பிக்களை நாடாளுமன்றத்திற்குள் நுழைய விடாமல் தடுத்து நிறுத்தியதே பாஜக எம்பிக்கள் தான் என குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற வளாகத்தில் பாஜக இந்தியா கூட்டணி எம்பிக்களிடையே ஏற்பட்ட மோதலில் பாஜக எம்பிக்கள் காயமடைந்த விவகாரம். பாஜக எம்பிக்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் ராகுல் காந்தி மீது டெல்லி போலீசார் வழக்கு பதிவு. நவம்பர் 25 தொடங்கிய நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவு. கடைசி நாள் என்பதால் முக்கிய விவகாரங்கள் குறித்து கேள்வி எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். நெல்லையில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரம் தொடர்பாக மத்திய மாசு கட்டுப்பாடு வாரியத்துக்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் கடிதம். தமிழ்நாட்டில் கேரள மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பிக்க வலியுறுத்தல். அமித்ஷாவை கண்டிக்க கூட வேண்டாம், வலிக்காமல் வலியுறுத்தக்கூட மனமில்லாமல் இபிஎஸ் அமைதி காப்பதாக அமைச்சர் ரகுபதி விமர்சனம். ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறார் இபிஎஸ் எனவும் காட்டம். அமைச்சர் ரகுபதி பேச்சையெல்லாம் தான் பொருட்படுத்துவது கிடையாது என எடப்பாடி பழனிசாமி காட்டம். அவர் தான் இருக்கும் கட்சிக்கே விசுவாசமாக இருக்க மாட்டார் எனவும் சாடல். ரகுபதி இருக்கிறன்றதுக்கு விசுவாசமா இருந்தது கிடையாது. திமுகவுக்கு ஜால்ரா போட்டு தான் விசுவாசமா இருக்காரு. அவருடைய பேச்சை நாங்கள் பொருட்படுத்ததே கிடையாது. அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பேசியதற்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அளித்த கருத்தே என்னுடையது. செய்தியாளர்கள் கேள்விக்கு மழுப்பலாக பதிலளித்து சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அண்ணன் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பற்றி சொன்ன கருத்துக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர்
சகோதரர் டி ஜெயக்குமார் அவர்கள் நேற்று தினம் விளக்கமாக தெரிவித்து விட்டார். அந்த கருத்து தான் என்னுடைய கருத்து. திமுக ஆட்சியில் கேரள கழிவுகள் தமிழகத்திற்குள் நுழைவது பெருமளவு தடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடே கேரளாவின் குப்பை தொட்டியாக கிடந்ததாகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலடி. பல்கலைக்கழக துணைவேந்தரை தேர்வு செய்யும் தேடுதல் குழுவை அறிவிக்கையாக வெளியிட மட்டுமே ஆளுநர் பரிந்துரை செய்ய முடியும். ஆளுநரே தன்னிச்சையாக தேடுதல் குழு அமைத்து அறிவிக்கை வெளியிட அதிகாரமில்லை என அமைச்சர் கோவி செழியன் பதிலடி. துணைவேந்தரை தேர்வு செய்யும் தேடுதல் குழுக்கள் பல்கலை சட்ட பிரிவுகளுக்கு உட்பட்டு எடுக்கப்பட்ட முடிவு. ஆளுநர் RN ரவியின் குற்றச்சாட்டை மறுத்து உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் விளக்கம். சென்னையில் 1000 விளக்கு, அண்ணா சாலை, கிண்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிகாலையில் மிதமான மழை. சைதாப்பேட்டை, தேனாம்பேட்டை, நந்தனம் பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று ஆந்திர கடலோர பகுதிகளை ஒட்டி நகரக்கூடும். வரும் 22ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு உள்ளதாகவும் கணிப்பு. தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்பு. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னை சத்தியம் திரையரங்கில் நடைபெற்ற 22வது சென்னை சர்வதேச திரைப்பட விழா 2024ஆம் ஆண்டிற்கான சிறந்த திரைப்படத்திற்கான விருதை பெற்றது அமரன். அமரன் திரைப்படத்திற்காக சாய் பல்லவிக்கு சிறந்த நடிகைக்கான விருது. வாழை படத்திற்காக சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான விருது வென்றார் பொன்வேல். மகாராஜா திரைப்படத்திற்காக விஜய் சேதுபதிக்கு சிறந்த நடிகருக்கான விருது. மெய்யழகன் படத்திற்காக மக்களுக்கு பிடித்த நடிகர் என்ற பிரிவில் நடிகர் அரவிந்த் சாமி விருது வென்றார். வாங்குகிறார் அரவிந்த் சுவாமி அவர்கள். லப்பர் பந்து படத்திற்காக சிறந்த துணை நடிகருக்கான விருதை வென்றார் நடிகர் தினேஷ். வேட்டையன் படத்திற்காக சிறந்த துணை நடிகைக்கான விருது துஷாரா விஜயனுக்கு வழங்கப்பட்டது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது சகோதரரின் ஜாமீன் மனு தள்ளுபடி. சென்னை CBI சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. அவதூறு பரப்பியதாக புதிய வழக்கில் யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது. தூய்மை பணியாளர் தமிழக அரசு திட்டம் குறித்து அவதூறாக வீடியோ வெளியிட்டதாக புகார்.
கனமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் தள்ளி வைக்கப்பட்ட அரையாண்டு தேர்வுகளை நாளை நடத்த வேண்டும். அனைத்து மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகளுக்கு தொடக்க கல்வித்துறை சுற்றறிக்கை. கிறிஸ்துமஸ் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து இன்றும் நாளையும் 605 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். கோயம்பேட்டில் இருந்து 81 பேருந்துகளும், மாதவரம் பேருந்து நிலையத்தில் இருந்து 20 பேருந்துகளும் இயக்கப்படுவதாக போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. கர்நாடக சட்டப்பேரவையில் அமித்ஷாவின் பேச்சு தொடர்பாக காங்கிரஸ் பாஜகவினரிடையே கடும் வாக்குவாதம். உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கர்நாடகாவில் மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் லட்சுமி ஹெப்பால்கர் குறித்து அவதூறு கருத்து தெரிவித்ததாக புகார். பாலியல் துன்புறுத்தலுக்கு சமமான வார்த்தையை பயன்படுத்தியதாக கூறி பாஜக சட்ட மேலவை உறுப்பினர் சி.டி. ரவி கைது. இரண்டு நாள் பயணமாக நாளை குவைத் செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இரு நாடுகளுக்கு இடையிலான நல்லுறவை மேம்படுத்துவதுடன் புதிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகவும் வாய்ப்பு. யுக்ரைன் விவகாரத்தில் சமரசம் செய்து கொள்ள தயார். அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த எந்த நிபந்தனையும் இல்லை என ரஷ்ய அதிபர் புட்டின் அறிவித்துள்ளதாக தகவல். சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்தியா விளையாடும் போட்டிகள் பாகிஸ்தானில் நடைபெறாது. இந்தியாவில் நடைபெறும் போட்டிகளில் பாகிஸ்தான் அணி பங்கேற்காது என்றும் ஐசிசி அறிவிப்பு. மேற்கு இந்திய தீவுகள் மகளிர் அணிக்கு எதிரான டி20 போட்டியில் 60 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி. 3 போட்டிகள் கொண்ட டி20 தொடரை 2-1 என்ற புள்ளி கணக்கில் வென்று அசத்தல். ப்ரோ கபடி லீக் தொடரில் குஜராத் அணியை வீழ்த்தி ஊபி யோதாஸ் அபார வெற்றி. மற்றொரு ஆட்டத்தில் யூ மும்பா அணியிடம் வீழ்ந்தது பாட்னா பைரேட்ஸ்.